விஜயபுரம்ன்ற கிராமத்தில் மாணிக்கம் தாத்தா கூழ் கடை வச்சிருந்தாரு. ரொம்பவும் கம்மி ரேட்டுக்கு தாத்தா வித்துன்னு இருந்தாங்க. தாத்தா பாட்டி கூட அவங்க பேரனும் இருந்தாங்க. அவங்க பேரனுக்கு அம்மா அப்பா இல்லை, தாத்தா பாட்டி தான் அவங்க பேரனை பார்த்துன்னு இருந்தாங்க. எவ்வளோப்பா ஒரு சொம்பு கூழ், கூட என்னென்னலாம் வச்சுன்னு இருக்க தொட்டுக்கிறதுக்கு? ஒரு சொம்பு கூழ் வெறும் 10 ரூபாய் தான்ப்பா. கூட மாங்காய் ஊறுகாய் இருக்குது, கருவாடு இருக்குது, தக்காளி தொக்கு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதே கொடுக்குறோம் நாங்கள். ஓஹோ, பரவாயில்லையப்பா, 10 ரூபாய் தானா? இந்த வெயிலுக்கும் அதுக்கும் குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு ஒரு சொம்பு கொடுப்பா. அம்மாடி, ரொம்பவும் ருசியாக இருந்ததுப்பா. கூழெல்லாம் 10 ரூபாய் என்ன 50 ரூபாய் வச்சா கூட வாங்கி குடிக்கலாம். சரிப்பா, வேலைக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அவங்க பேரனும் காலேஜ் படிச்சுன்னு இருந்தாங்க. அவங்க காலேஜில் எல்லாரும் பைக்கில் வருவாங்க. ஆனால் இவன் மட்டும் நடந்தே போயிட்டு வருவான். அதெல்லாம் அவனுக்கு பழக்கமானதுனால அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. தாத்தா பாட்டி பேரன்னு 3 பேருமே சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருந்தாங்க. கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் குளிர்காலமும் அந்த ஊரில் ஆரம்பமாச்சு. ஐயோ, குளிர்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம வியாபாரம் நடக்க போகுது? இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சாலே நமக்கு வேதனையா இருக்கு. ஏன்டா இந்த குளிர்காலம் வருதோன்னு இருக்குப்பா. இதுக்கப்புறம் வியாபாரம் ஆன மாதிரி தான். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவும் குளிரா இருக்குன்னு வேற நியூஸ்ல சொல்லிக்கிறாங்க. வருமானத்துக்கே ரொம்பவும் கஷ்டப்பட போறோம் இந்த வருஷம். குளிர்காலம் ஆரம்பிச்சதுனால தாத்தா கடைக்கு யாருமே வர்றதில்ல. வியாபாரம் இல்லாம அவங்க குடும்பமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் மாசமும் ஆச்சு. அன்னைக்கு அவங்க பேரன் ரொம்பவும் சோகமா நடந்து வந்துன்னு இருந்தாங்க. ஐயோ, என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்து அழுந்துன்னு இருக்க? எதுவா இருந்தாலும் இந்த பாட்டி கிட்ட சொல்லுப்பா. நீ ஃபீஸ் கட்டலன்னு என்னை காலேஜை விட்டு துரத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன காலேஜுக்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. வரதா இருந்தா ஃபீஸோட வா, இல்லைன்னா வராதான்னு திட்டி அமிச்சிட்டாங்க பாட்டி. நான் எவ்வளோ ஆசையாக இருந்த படிக்கணும்னு. இப்படி பணம் இல்லாததுனால என்னோட படிப்பே நின்றுடுச்சு. என்ன மன்னிச்சிடுப்பா. எங்களால் தானே உனக்கு இந்த கஷ்டம். இந்த குளிருக்கு அதுக்குமா வியாபாரம் சுத்தமாக ஆகலப்பா. அதனால தான் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் வேணும்னா தாத்தாவை காலேஜுக்கு அனுப்பட்டா? எதனா பேசி பார்க்க சொல்லட்டாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஃபீஸ் கட்டணும் 2 மாசமா சொல்லின்னு இருக்காங்க. இப்போ போய் பர்மிஷன் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க பாட்டி. அதான் குளிருக்கு அதுமா வியாபாரம் ஆகலன்னு தெரியுதுல. வேற வியாபாரத்தையாவது பார்க்க வேண்டியது தானே. வேற என்னப்பா பண்றது? எங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற தொழில் எதுவுமே தெரியாது. கூலிக்கு வேலைக்கு போனாலையும் 5-10 தான்ப்பா தருவாங்க. நான் யார்கிட்டனா கடனாவது வாங்க சொல்றேன் இருப்பா. கடனெல்லாம் ஒன்றும் வாங்காதீங்க. இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன். கடன் வாங்கிட்டு அதுக்கு யாரும் வட்டி மேல வட்டி கட்டுறது? நானே பார்த்துக்கிறேன் வீடு பாட்டி. நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. பாவம், என்னால தாத்தா பாட்டிக்கு தான் ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவங்களும் எவ்வளோதான் பண்ணுவாங்க. ஒரு அம்மா அப்பா பாசமோ நமக்கு கிடைச்சதில்ல, நம்ம நினைச்சதும் நமக்கு கிடைச்சதில்ல. என்னதான் வாழ்க்கையோ. அதுக்கப்புறம் தாத்தாவோட பேரனும் ஒரு தாபால பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் செஞ்சு காலேஜ் ஃபீஸை அடைச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் காலேஜையும் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலைக்கு சேர்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தான் இல்லைங்க இவன். இப்போ ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த நாளுக்கு தாங்க நான் இவ்வளோ வருஷமா காத்துன்னு இருந்தேன். ஆமா மீனா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலே முடியலன்னு நான் உக்காந்துட்டேன். அப்பயும் உக்காராம எழுந்து ஓட ஆரம்பிச்சான். இன்னமும் ஓடினே இருக்கான். அவன் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், அதுவே போதும். தாத்தா, எனக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது தாத்தா. நான் கடைசி வரையும் உங்கள் 2 பேர் கூடவே இருந்துடுறேனே. நான் சின்ன வயசில் ஒரு ஹோட்டல் கடைக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு போயிருந்தேன்ல, அங்கே எப்படி பிரியாணி செய்யணும் நல்லா கற்றுக்குன்னு இருக்கேன் தாத்தா. நானும் அந்த பிரியாணி கடையை போட்டு பார்த்துக்கிறேன். குளிர்காலத்தில் நீங்கள் கூழ் கடையை போட்டு பார்த்துக்கோங்க தாத்தா. எனக்கு அங்கே சாப்பாடும் செட் ஆகலை தாத்தா. நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன். அட, என்னப்பா நீ இப்படி சொல்கிற? இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ படிச்சா? இதுக்கா இவ்வளோ வருஷமா நீ போராடுன? ஆனால் அங்கே சாப்பாடு செட் ஆகலைன்னு சொல்கிறியே, என்ன பண்ணுறது? சரிப்பா, உனக்கு எது பிடிக்குதோ அதையே செய்ய, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனாலையும் அந்த கம்பெனியை விட்டு வரேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குப்பா.
எனக்கு ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, படிச்சுட்டேன். அதே மாதிரி பெரிய கம்பெனிலையும் வேலை செஞ்சுட்டேன். போதும் தாத்தா, இவ்வளோ வருஷம் செஞ்சது. இதுக்கப்புறமாவது நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அடுத்த வாரமே நம்ம அந்த கடையை போடுவோம். சரிப்பா, உன் இஷ்டப்படியே செய். நீ எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வோன்னு எனக்கு தெரியும். உன் முடிவு எப்பயும் தப்பாக போனதில்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்டேயே ஆம்பூர் பிரியாணி செஞ்சு விற்க ஆரம்பித்தாங்க. ரொம்பவும் சுவையாக இருந்ததுனால எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாத்தா ஒரு சொம்பு கூழை எவ்வளோக்கு விற்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.